முக்கிய செய்தி. மதுரையில் பள்ளி மற்றும் மழலையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 12D அப்படின்ற ஃபார்மை 85 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களும் நம்மளுடைய மாற்றுத்திறனாளி வாக்காளர்களும் அவங்க வீட்டிலேருந்தே வாக்களிப்பதற்காக அந்த 12Dன்ற படிவத்தை இன்னைக்கு மார்னிங்லேருந்து நம்ம எல்லாருக்கும் அவங்களுக்கு வீட்டில் போய் நம்மளோட பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட். மதுரையில் பள்ளி மற்றும் மழலையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவு தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்று காலை மதுரை KK நகரில் இருக்கக்கூடிய மழலையர் பள்ளியில் கோடைகால பயிற்சி வகுப்பிற்கு வந்த 3 வயது சிறுமி ஆருத்ரா பள்ளி வளாகத்தில் இருந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததை அடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா சற்று முன்னதாக ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பானது பள்ளி கல்வித்துறையின் சார்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் மதுரை மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய அனைத்து வகை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய மற்றும் தனியார் பள்ளிகளிலே கோடைகால விடுமுறை நாட்களில் பயிற்சிகள் கண்டிப்பான முறையில் செயல்படுத்தக்கூடாது என்பது தெரிவிக்கப்படுகிறது. கோடைகால விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் கோடைகால பயிற்சி வகுப்புகள், சிறப்பு வகுப்புகள், மாலை நேர பள்ளி சிறப்பு வகுப்புகள் என பள்ளிகளுக்கு மாணவர் மாணவிகளை வரவழைத்து வகுப்புகள் எதுவும் வரவழைக்க கூடாது என்கிறதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேற்குறிப்பிட்ட நிபந்தனைகளை மீறி செயல்படக்கூடிய பள்ளிகள் மீது உரிய கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற விவரத்தை இந்த இதில் தெரிவித்திருக்கிறார். மதுரை முக்கியமாக எந்த ஒரு பள்ளிகளிலுமே இது போன்ற சிறப்பு வகுப்புகள் மற்றும் கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என்பதை அவர் அறிவிப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார். மதுரை KK நகரிலே இங்கு வந்த கிண்டர் கார்டன் எனும் மழலையர் பள்ளிகளிலே கோடைகால பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அந்த பள்ளியிலே கோடைகால பயிற்சி வகுப்பிலே மதுரை உத்தங்குடியைச் சேர்ந்த அமுதன் சிவா ஆனந்தி தம்பதியரின் 3 வயது மகள் ஆருத்ரா பங்கேற்று பயிற்சி பெற்று வந்திருக்கிறார். இந்நிலையில் இன்று பள்ளியின் பின்புறத்தில் விளையாடி கொண்டிருந்த போது ஆருத்ரா அங்கு இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியிலே, திறந்த வெளியில் இருந்தக்கூடிய தண்ணீர் தொட்டியிலே விழுந்து மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். ஆருத்ரா கண்ணீர் தொட்டியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். இதனையடுத்து வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் இணைந்து விசாரணையை தொடங்கி துரிதமாக நடைபெற்ற விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில அந்த பள்ளி நிர்வாகி திவ்யா ராஜேஷ் உட்பட பணியாளர்களான மேனகா, ஐஸ்வர்யா, ஜெயப்பிரியா, சத்யவாணி, சித்ரா, சதிதா ஆகிய 7 பேரையும் கைது செய்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த குழந்தை உயிரிழந்த அந்த பள்ளிக்கு முழுவதுமாக அனைத்து அறைகளும் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மேலும் அந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை இணைந்து ஆய்வு மேற்கொண்டு அதன் பின்னதாக மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறார். நான் முன்னதாக கூறியது போல கோடை விடுமுறை நாட்களிலே பள்ளிகளில் கோடை கால சிறப்பு பயிற்சி வகுப்புகள், சிறப்பு வகுப்புகள், மாலை நேர வகுப்புகள் என எந்தவித நிகழ்வுகளிலும் பெயர்களிலும் பள்ளி குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்து இந்த வகுப்புகளை நடத்தக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து ஒருபுறம் அந்த குழந்தை உயிரிழந்த அந்த விவகாரத்தில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. குழந்தையின் உடல் தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனை செய்து குழந்தையை உடலை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி அவர்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கும் பணிகளும் மற்றொருபுறம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களிலே இது வேறு எங்கும் மதுரை மாவட்டத்தில் நிகழாத வண்ணம் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆகவே இந்த கடுமையான உத்தரவு அமலுக்கு வருகிறது. ஆகவே இந்த பள்ளிகளிலே எந்த ஒரு நிகழ்வுகளும், சிறப்பு வகுப்புகள், கோடைகால பயிற்சி வகுப்புகள், மாலை நேர வகுப்புகள் என எந்த வகுப்புகளும் நடத்தக்கூடாது என திட்டவட்டமாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். மோகன், மதுரையில் பள்ளி மற்றும் மழலையர் பள்ளிகள் அனுமதியின்றி கோடைகால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவிட்டிருப்பது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.